إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். இறுதியாக அகபா உடன்படிக்கைக்கு பின்னர் நபித்தோழர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா செய்தார்கள் என்பதை பார்த்தோம். நூலாசிரியர் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். நபி தோழர்களுடைய ஹிஜ்ராவுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரா செய்தார்கள். நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? ஹிஜ்ரா செய்வதற்கான அனுமதி என்ற இந்த தலைப்பில் أذن رسول الله صلى الله عليه وسلم لأصحابه في الهجرة إلى المدينة. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். ஃபஹரஜு அர்சாலன் முத்தஸல்லிலீன, அவர்கள் ஒருவராக மறைந்தவர்களாக சென்றார்கள். அவ்வலுஹும் ஃபீமா கீல அபு சலமத் இப்னு அப்துல் அஸதில் மக்ஸூமி. வரலாற்றிலே குறிப்பிடப்பட்ட அடிப்படையிலே, சொல்லப்படுகிற அடிப்படையிலே முதலாவதாக ஹிஜ்ரா செய்தவர் அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு. வகீல முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். இவர்கள் இருவருமே ஆரம்பமாக ஹிஜ்ரா செய்தவர்கள். அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே சொன்ன அடிப்படையிலே அவர்கள் பைஅத்துல் அகபாவுக்கும் ஒரு வருடத்துக்கு முன்னாலே மதீனாவுக்கு போய்விட்டார் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் கூட அவர்களுடைய சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் தடுக்கப்பட்டார்கள், அவர்களுடைய கணவன் தான் போனார்கள் என்று சொன்னோம். அந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால், அபு சலமா அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே முதலாவதாக ஹிஜ்ரா செய்த வீடு என்று சொல்கிறார்கள். அதாவது அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த நேரத்திலே அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அதாவது ஒரு சோதனை வருகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பதை போன்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்ற துஆவை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த துஆ அவருக்கு ஞாபகம் வந்தது. அபு சலமா அவர்கள் மரணித்தது அவருக்கு ஒரு பெரிய சோதனை. அவர்களுடைய மனைவி அவர். ஆனால் அந்த நேரத்திலே இந்த துஆவை அவர்கள் ஓதுவதற்கு முன்னால் என்ன யோசித்தார்கள் என்றால், அபு சலமாவை விட சிறந்த ஒருவரா முஸ்லிம்களிலே என்று இந்த துஆவை ஓதுவது நபி அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் தான். அபு சலமா சோதனையில் அதை விட சிறந்ததை கேட்குமாறு, ஆனால் அபு சலமாவை விட சிறந்த ஒருவர் இருக்கிறாரா முஸ்லிம்களிலே என்று அந்த பெண் சிந்தித்தார். ஏனென்றால் ஒரு சாலிஹான மனைவிக்கு ஒரு சாலிஹான கணவன் தான் அவருக்கு மிக சிறந்த ஒருவராக அவருடைய கண்ணிலே தெரிவார். அந்த வகையில் அவர் யோசித்தார்கள். என்றாலும் அந்த நேரத்திலே அவர்கள் மனதிலே என்ன சொல்லிக் கொண்டார்கள் என்றால், அபு சலமா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முதலாக ஹிஜ்ரத் செய்த வீடு என்று சொன்னார்கள். அதாவது உம்மு சலமா அபு சலமா 2 பேரும் சேர்ந்து முதலாவதாக ஹிஜ்ரத் செய்வதற்கு சென்றார்கள். அபு சலமா அவர்கள் சென்றார்கள். அது நபி அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுதே, மதீனாவுக்கு போவதற்கு முன்னாலே அவர்கள் போனார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அபு சலமா அவர்கள் முதலாவதாக ஹிஜ்ரா செய்தவர்களாக இருக்கலாம் மதீனாவுக்கு. முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் ஹிஜ்ரா செய்தவர்களிலே ஒருவர். தொடர்ந்து நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? ஃபகதிமு அலல் அன்சாரி ஃபி தூரிஹிம் ஃபஆவூஹும். அன்சாரிகளிடத்திலே அவர்கள் தங்குமிடங்களுக்கு முஹாஜிர்கள் சென்றார்கள். முஹாஜிர்களை அவர்கள் அரவணைத்தார்கள், அவர்களுக்கு உதவி செய்தார்கள். வனசரூஹும் வஃபஷல் இஸ்லாமு பில் மதீனா. மதீனாவில் இஸ்லாம் பரவிற்று. தொடர்ந்து நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? சும்ம உதின லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹிஜ்ரா. பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹிஜ்ரா செய்வதற்கு அல்லாஹ்விடமிருந்து அனுமதி கொடுக்கப்பட்டது. ஃபஹரஜ மின் மக்கத்த யௌமல் இத்னைன் ஃபி ஷஹர் ரபீஇனில் அவ்வல். அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ஒரு திங்கட்கிழமை மக்காவிலே இருந்து புறப்பட்டார்கள்.
வலஹு இத்தாக்க 53 சன, அப்போது அவர்களுக்கு 53 வயது. வமஅஹு அபூ பக்ரின் ஸித்தீக், அவர்களோடு அபூபக்ர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று வஆமிர் இப்னு ஃபுஹைரத மௌலா அபி பக்ர், அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமையாக கருதப்படுகிற அல்லது நெருக்கமான ஒரு மௌலாவாக கருதப்படுகிற ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவர்கள் அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தார்கள். அதே போன்று வதலீலுஹும் அப்துல்லாஹ் இப்னு உரைகித் லைசி, அதே போன்று லைசியாக இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த அப்துல்லாஹ் இப்னு உரைகித் என்பவர் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். ஃபதஹல கார சௌரின் ஹுவ வ அபூ பக்ர், நபி அவர்களும் அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் குகையிலே தங்கியிருந்தார்கள் 3 நாட்கள். ஃபஅகாம ஃபீஹி ثلاثا, அதாவது 3 இரவுகள் அங்கே தங்கியிருந்தார்கள். ثم سلك طريق الساحل, பிறகு கரையோர வழியாக ஹிஜ்ரா செய்தார்கள். நூலாசிரியர் இங்கே சொன்ன விடயங்களையும் நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். ஏற்கனவே சென்ற பாடத்திலே பைஅத்துல் அகபாவுக்கு பிறகு நபித்தோழர்கள் மதீனா நோக்கி சென்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். எனவே பைஅத்துல் அகபா துல்ஹிஜ்ஜா மாதத்திலே நடைபெற்றது. நபித்துவத்துக்கு பிறகு 13வது ஆண்டில். துல்ஹிஜ்ஜா மாதம் ஒரு வருடத்துடைய கடைசி மாதம் என்ற வகையிலே அதை அடுத்து வரக்கூடிய முஹர்ரம், சஃபர் ஆகிய 2 மாதங்களிலும் நபித்தோழர்கள் மதீனா நோக்கி ஹிஜ்ரா செய்திருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் சென்றிருந்தார்கள். சிலரே மக்காவிலே இருந்தார்கள். அதாவது எதிரிகளால் தடுக்கப்பட்டவர்கள் அல்லது சில காரணங்களுக்காக அபூபக்கர், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் புறப்பட முடியாமல் இருந்தவர்கள், இவ்வாறு சிலரே மக்காவிலே தங்கியிருந்தார்கள். அதே போன்று குடும்பங்களிலே போக முடியாதவர்கள் தங்கியிருந்தார்கள். பெரும்பாலான நபித்தோழர்கள் மதீனாவை சென்றடைந்திருந்தார்கள். இது நிச்சயமாக முஷ்ரிக்களுக்கு ஒரு பெரும் பயத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் நபி அவர்களும் அங்கே போவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் அங்கே போனால் மதீனாவிலே ஒரு பெரும் பலம் முஸ்லிம்களுக்கு உருவாகும். மதீனாவாசிகள் ஒற்றுமைப்படுவார்கள். இஸ்லாத்தின் குடைக்கு கீழால் ஹவுஸ் ஹஸ்ரஜ் கிடையில இருந்த பகைமைகள் இல்லாமல் போகும். எனவே அவர்களிடத்திலே ஒரு பெரும் பலம் ஏற்படும். பிறகு அவர்கள் எங்களை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். இஸ்லாம் வளர்ச்சி அடையும். இதனால் எங்களுக்கு தோல்வி வரும். அதே போன்று மதீனா என்பது எங்களுடைய சாம் தேசத்துக்கு செல்கிற வியாபார பயண பாதையில் இருக்கிறது. எனவே அதிலும் அவர்களால் எங்களுக்கு ஆபத்துக்கள் வரும் என்பதையெல்லாம் மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் உணராமல் இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் இறுதியாக வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை பற்றி என்ன சொல்கிறான்? وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. இந்த சூரத்துல் அன்ஃபாலுடைய 30வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மக்காவில் இருந்த அவர்கள் காஃபிர்கள், நிராகரித்தவர்கள் உங்களுக்கு சதி செய்வதற்கு அவர்கள் முற்பட்ட அந்த நேரத்தை ஞாபகப்படுத்துங்கள். அவர்கள் எவ்வாறு சதி செய்து நினைத்தார்கள்? உங்களை கட்டிவிடுவதற்கு, அதாவது உங்களை அடைத்து விடுவதற்கு அவர்கள் சதி செய்தார்கள், அல்லது உங்களை கொலை செய்வதற்கு, அல்லது உங்களை நாடு கடத்துவதற்கு, வெளியேற்றுவதற்கு சதி செய்தார்கள். அவர்கள் சதி செய்கிறார்கள், அல்லாஹுவும் சதி செய்கிறான். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், அல்லாஹு தாலா சதி செய்பவர்களிலெல்லாம் மிகச்சிறந்த சதி செய்யக்கூடியவன். அதாவது அவர்களுடைய சதிக்கு எதிராக அல்லாஹு தாலா அவருடைய சதியை முறியடிக்கின்ற விதத்திலே சதி செய்கிறான் என்பதை இந்த ஆயா சொல்கிறது. எனவே இந்த ஆயாவிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மக்கா காஃபிர்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள். இந்த ஒரு நாளிலே அவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்கள்.
அதனால் அந்த நாளிலே அல்லாஹுடைய தூதருக்கு அது வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதனால் அவர்கள் அபூபக்கர் ரதியல்லான் அவர்களுடைய வீட்டுக்கு பகல் நேரத்திலே வருகின்றார்கள். பொதுவாக காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் ரதியல்லான் அவர்களுடைய வீட்டுக்கு போவார்கள் என்பதை ஆயிஷா ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வழமைக்கு மாற்றமாக கடுமை சூடு இருக்கக்கூடிய லுஹருடைய அந்த நேரத்திலே தன்னை மறைத்து கொண்டு அங்கே சொல்கிறார். இதை அபூபக்கர் ரதியல்லான் அவர்களுடைய வீட்டிலே இருந்த ஒருவர் பார்த்து, இதோ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இங்கே தன்னை மறைத்து கொண்டு வருகின்றார் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த நேரத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்றால் ஒரு முக்கியமான ஒரு விடயத்திற்காகத்தான் வருகிறார்கள். எனவே அங்கே நபி அவர்கள் வந்து அனுமதி கேட்க அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு வீட்டுக்குள் வந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களிடம் இருப்பவர்களை வெளியேற்றுங்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே இருப்பவர்கள் உங்களுடைய குடும்பத்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்கிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடித்திருந்தார்கள். எனவே அந்த வகையிலே அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருப்பார்கள். அதேபோல் அவர்களுடைய அடுத்த மகள் அஸ்மா அவர்கள் இருந்திருப்பார்கள். உம்மு ரோமான் அவர்கள் இருந்திருப்பார்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த நேரத்திலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு ஹிஜ்ரா செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லவே, நான் உங்களோடு சேர்ந்து வருவதையா நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, நபி அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். 2 பயணிக்கக்கூடிய ஒட்டகங்கள் இருக்கின்றன, அதில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சரி, நான் அதனை பணத்துக்காக எடுத்துக்கொள்கிறேன், அதனை விலைக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதனை அவர்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ளவில்லை, அதற்குரிய பெறுமதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த நிகழ்வு எதை காண்பிக்கிறது என்றால், நபி அவர்கள் அதுவும் இவருமே வராத அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் சூட்டின் காரணமாக வீட்டுக்குள் தங்கி இருந்து கொண்டிருக்கக்கூடிய வெளியிலே வராத அந்த நேரத்திலே வருகின்றார்கள். அதுவும் தன்னை மறைத்து கொண்டு வருகின்றார்கள். எனவே இது ஒரு கடினமான ஒரு நிலைமை என்பதை அது குறிக்கிறது. நபி அவர்களுக்கு ஒரு ஆபத்திலே இருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. இந்த நாளில் ஒரு நிகழ்வு நடந்ததாக சில செய்திகளிலே இருக்கின்றன. இப்போது நான் மேலே சொன்ன செய்தி புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தி. அதல்லாமல் ஒரு கூட்டம் குறைஷிகள், அவர்களிலே முக்கியமானவர்கள், அவர்களுடைய பாராளுமன்றம் போல் கருதப்படுகிற தாருன் நதுவா என்ற அந்த இடத்திலே அவர்கள் ஒன்று கூடி நபி அவர்களை கொலை செய்வதற்கு முடிவெடுத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு செய்தி முஜாஹித், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவராக இருக்கக்கூடிய முஜாஹித் என்பவர் வழியாக ஒருவர் அறிவிக்கின்றார். அந்த வழி சற்று அதிலே சிறிய பலவீனம் இருக்கிறது. ஏனென்றால் அதனை முஜாஹிதிடமிருந்து அறிவிக்கக்கூடியவர் சில நேரம் அவருக்கு மேலால் உள்ள அறிவிப்பாளரை விட்டுவிட்டு கூட அறிவிக்கக்கூடியவர். அது சில நேரம் அவ்வாறு செய்வார். எனவே அந்த வகையிலே அதிலே ஒரு சிறிய பலவீனம் இருக்கிறது. அதல்லாமல் கதாதா என்கின்ற ஒரு தாபியி, அவரும் இந்த செய்தியை இவ்வாறு ஒரு செய்தியை அறிவிக்கின்றார். அது பலமான செய்தி. கதாதா என்பவர் ஒரு தாபி, ஆனால் அவரும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த செய்தியை அந்த வழியாக எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வகையில் இந்த இரண்டு வழிகளும், இதல்லாத மிக பலவீனமான வழிகளிலும் வந்திருக்கிறது இந்த செய்தி. இந்த 2 வழிகளிலும் வந்திருப்பதனால் இதனை பலர் பலமாக கருதுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் இது ஒரு வரலாற்று செய்தி. தாருன் நதுவாவிலே குறைஷிகளுடைய உள்ள தலைவர்கள் ஒன்று கூடி என்ன முடிவெடுக்கின்றார்கள்? அந்த நாளுக்கு அவர்கள் யோமுஸ் ஜஹ்மா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான நாள். அந்த நாளிலே அவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஷைத்தான், இப்லீஸ், ஒரு பெரிய மூத்த மனிதனுடைய தோற்றத்திலே ஒரு
ஆடையை அணிந்து கொண்டு, அதாவது ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அந்த இடத்துக்கு அவர்களுடைய அந்த கூட்டம் நடக்கின்ற கட்டிடத்துக்கு முன்னால் வந்து நிற்கவே அவர்கள் என்ன என்று கேட்டபொழுது, யார் இவர் என்று கேட்டபொழுது, நான் நஜிதைச் சேர்ந்த ஒரு மனிதன், ஒரு ஷேக், ஒரு மூத்தவர் என்று சொல்லவே, நீங்கள் எதற்காக ஒன்று கூடியிருக்கிறீர்கள் என்பதை பற்றி எனக்கும் கேள்விப்பட்டது. என்றாலும் என்னுடைய கருத்துக்களையும் உபதேசங்களையும் உங்களுக்கு ஆலோசனைகளையும் சொல்லலாம் என்பதற்காக நான் இங்கே வந்தேன் என்று சொல்லவே, அவரையும் அவர்கள் உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். உள்வாங்கிக் கொண்ட அவர்கள் பிறகு ஆலோசனை செய்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே முக்கிய ஒவ்வொரு அந்த குறைஷிகளிலே பல கிளை கோத்திரங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கிளை கோத்திரத்துடைய மிக முக்கியமான தலைவர்கள், பெரியவர்கள், பிரமுகர்கள், குறைஷிகள் அல்லாதவர்களும் கூட முக்கியமானவர்கள் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள் என்று அந்த செய்திகளிலே பார்க்க முடிகிறது. அப்போது அவர்கள் ஆரம்பமாக என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்றால், அவர்கள் என்ன அதிலே கதைக்கின்றார்கள் என்றால், இந்த விடயம் எனவே இந்த விடயம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விடயம் இப்போது நீங்கள் பார்ப்பதை போல லேசாக ஒரு விடயம் அல்ல. அவர்களை பின்பற்றுகின்றவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக அவர்கள் எழ முடியும். அதனால் நீங்கள் இதிலே ஒரு சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதிலே ஒருவர் சொல்கிறார், அவரை நாங்கள் அடைத்து விடலாம், அடைத்து அவரை மூடி வைக்கலாம் ஒரு இடத்திலே. எனவே அவருக்கு முன்னால் இருந்த கவிஞர்களுக்கு நடந்ததை போன்று அவருக்கும் மரணம் அவரை வந்ததற்கு பிறகு அவருடைய நிலை முடிவுக்கு வந்துவிடும் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதற்கு அந்த முதியவர், நஜிதை ஷைத்தான், இப்லீஸ், நஜிதை சேர்ந்த பெரியோர் மனிதனுடைய தோற்றத்திலே வந்தவன் என்ன சொல்கிறான் என்றால், இது சரிப்பட்டு வரக்கூடிய கருத்து அல்ல. நீங்கள் அவரை அடைத்தால் அதற்கு பின்னால், கதவுக்கு பின்னால் அவருடைய செய்திகள் மக்களிடத்திலே செல்லும். எனவே அவர்களுடைய தோழர்கள் பரவ ஆரம்பிப்பார்கள். பிறகு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை உங்களிடமிருந்து விடுவிக்கக்கூடும். அதற்கு பிறகு அவர்கள் உங்களை மிகைக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்லி இந்த கருத்து சரிப்பட்டு வராது என்று சொன்ன பொழுது, அங்கே இருந்த இன்னொரு கருத்தை சொல்கிறார். அவரை நாங்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து நாடு கடத்தி விடுவோம். எனவே அவர் இங்கிருந்து சென்று விட்டால் அவர் எங்கே போகிறார், அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் பொருட்படுத்த தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு நாங்கள் ஒற்றுமைப்பட முடியும் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதற்கும் அந்த முதியவர், முதிய மனிதருடைய தோற்றத்திலே இருந்த ஷைத்தான் என்ன சொல்கிறான் என்றால், இந்த கருத்தும் சரிப்பட்டு வராது. அவர் அழகாக பேசுவார், மக்களை கவருவார், மக்களுடைய உள்ளங்களை வெல்லுவார். இதனால் அவருக்கு மக்கள் ஒரு அரேபியர்களிடத்திலே சென்று ஒரு சமூகத்திலே அவர் ஒரு பகுதியிலே தங்கியிருந்தால் அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் அதிகரித்து உங்களை அவர்கள் தாக்கக்கூடும் என்று சொல்கிறார். இன்னும் வேறொரு கருத்தை பாருங்கள் என்று சொல்வது, அபூஜஹல் அங்கே ஒரு கருத்தை சொல்கின்றான். நீங்கள் எல்லோரும் சொல்லாத ஒரு கருத்து என்னிடத்தில் இருக்கிறது. அதற்கு அவர்கள் என்ன அது அபுல் ஹக்கம் என்று கேட்டபொழுது அபூஜஹல் சொல்கிறான், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு வாலிபரை நாங்கள் தெரிவு செய்வோம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே அடியாக ஒரே நேரத்திலே முஹம்மதை கொலை செய்யட்டும். அப்போது நாங்கள் நிம்மதி அடைவோம். இவ்வாறு செய்தால் அவருடைய கோத்திரத்தவர்கள், முஹம்மதுடைய அந்த குடும்பத்தவர்களுக்கு யாரிடம் பழிவாங்குவது என்று எல்லோரையும் பழிவாங்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து முழு கோத்திரத்துடைய இந்த கிளை கோத்திரங்களும் சேர்ந்து அவரை கொலை செய்திருந்தால் அவர்கள் இறுதியாக அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தியா கொடுக்குமாறு தான் கேட்பார்கள். அதாவது 100 ஒட்டகங்களை கொடுக்குமாறு கேட்பார்கள். அப்போது கொலைக்கு கொலை என்று செய்ய முடியாது, எல்லோரோடும் அவர்கள் பகைத்து கொள்ள முடியாது. எனவே நாங்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த தியாவை கொடுத்துவிட்டு 100 ஒட்டகங்களை கொடுத்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று அபூஜஹல் ஒரு ஆலோசனை சொல்கின்றான். அப்போது அந்த முதியவர் என்ன சொல்கிறார்,
இதுதான் சிறந்த ஒரு ஆலோசனை, இதை தவிர வேறு ஆலோசனை கிடையாது. எனவே இந்த முடிவிலே அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள் என்று அந்த செய்தி சொல்கிறது. இவ்வாறு நடந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம். என்றால் இந்த செய்தி ஒரு பிரபலியமான ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக முஜாஹித் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த வழியில், நாம் ஏற்கனவே சொன்ன அந்த வழியிலும், கதாதா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழியிலும் இருக்கிறது. வேறு இதல்லாத மிக பலவீனமான வழிகளிலும் வந்திருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடும் அங்கே பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய அந்த செய்தியிலே, நாங்கள் 2 அந்த ஒட்டகங்களையும் நல்ல முறையிலே ஏற்கனவே தயார்படுத்தி வைத்திருந்தோம். அதே போன்று அவர்களுக்கு பயணத்திலே எடுத்துச் செல்வதற்கான உணவுகளையும் நாங்கள் தயார்படுத்தினோம். அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய இடுப்பிலே கட்டக்கூடிய அந்த துணி, பெண்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுடைய இடுப்பிலே ஒரு முக்காடு போன்று ஒரு துணியை கட்டி கொள்வார்கள். எனவே அந்த இடுப்பிலே அவர்கள் கட்டியிருந்த அந்த துணியை என்ன செய்தார்கள், அதனை கிழித்து, 2ஆக கிழித்து அதிலே அந்த பொதியை கட்டினார்கள். அதனால் அவர்களுக்கு தாத்துன் நிதாக்கை, 2 நிதாக்குகளை உடையவர்கள், அரபியிலே அதற்கு நிதாக்கன் சொல்வார்கள், 2 நிதாக்குகளை உடையவர்கள் என்று பெயர் சொல்லப்பட்டது என்று அந்த செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய பலமான அந்த செய்தி சொல்கிறது. இங்கே 2 இஸ்லாமிய வாலிப பெண்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இஸ்லாத்துக்காக அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் அல்லாஹுக்காக அவர்கள் இந்த மதீனாவுக்கு செல்வதற்கான இந்த பயணத்துக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது இவர்களுடைய நிலை. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதற்காக தயாராகின்றார்கள். அங்கே இன்னொரு வாலிபர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிரவு தன்னுடைய படுக்கையிலே, வளமையாக படுக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்களை படுக்க வைக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் பல வழிகளிலே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனால் இதனை பலர் ஹசன் என்று சொல்வார்கள். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே, இன்றிரவு நீங்கள் உங்களுடைய படுக்கையிலே நீங்கள் தூங்கக்கூடாது, இரவை இங்கே நீங்கள் கழிக்கக்கூடாது என்று வஹி மூலமாக சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டுக்கு பக்கத்திலே இரவானதும் காபிர்கள் இவர்கள் எப்போது தூங்குவார்கள் என்பதை என்ன செய்தார்கள், கவனித்து அதற்கு பிறகு நபி அவர்களை எல்லோரும் சேர்ந்து கொலை செய்வதற்கு முடிவெடுத்திருந்தார்கள். அதற்காக அவர்கள் அங்கே வந்தார்கள். நபி அவர்களும் இந்த நிலைமையை அவதானித்தவற்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே என்ன சொன்னார்கள், என்னுடைய படுக்கையிலே நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள், என்னுடைய போர்வையை, பச்சை நிற அந்த போர்வையை நீங்கள் போர்த்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காது என்று நபி அவர்கள் சொன்னதாக அந்த ஏற்கனவே நாம் அந்த தாருநதுவாவுடைய அந்த செய்தியுடைய ஒரு பகுதி சொல்கிறது. அதே போன்று வேறு ஒரு செய்தியிலும் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கையிலே தூங்கிக் கொள்ளுமாறு சொன்னதாக இருக்கிறது. எனவே அது பல வழிகளிலே வந்திருப்பதனால் பலர் அதனை பலமானதாக கருதுகின்றார்கள். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே வருகின்றார்கள். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே சென்று அங்கே கதைத்து விட்டு நபி அவர்கள் திரும்பவும் என்ன செய்திருக்கலாம், தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் அங்கே தூங்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை தேடி நபி அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கின்றார்கள், நபி அவர்கள் தான் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து அல்லாஹ்வுடைய நபியே என்று சொல்லி அழைத்த பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் பிர் மைமூன்,
பிரு மைமூன், மைமூன் கிணறு என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துக்கு நபி அவர்கள் சென்று விட்டார்கள். நீங்கள் அவரை அங்கே போய் சந்தியுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே சென்றார்கள். அங்கிருந்து குகைக்கு, சோர் மலையிலே இருக்கக்கூடிய அந்த குகைக்கு சென்றார்கள் என்று அந்த செய்தி சொல்கிறது. காபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த போர்வையை முழுமையாக அவர்கள் போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்லால் அடிக்கின்றார்கள். நபி அவர்களுக்கும் அவர்கள் சில நேரம் வீட்டுடைய அந்த ஓட்டைகளிலிருந்து கல்லால் அடித்திருக்கிறார்கள். அதனால் அந்த செய்தியிலே அவர் தான் இருக்கிறது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் எந்த ஒரு அசைவையும் அங்கே காண்பிக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்லால் அவர்கள் அடிக்கின்ற பொழுது அவர்கள் தலையை முழுமையாக போர்த்தி இருந்தார்கள். காலை வரையிலே அவ்வாறு தான் இருந்தார்கள். எனவே போர்த்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் கல்லால் அடிக்கின்ற பொழுது சற்று அவர்கள் நெளியக்கூடியவர்களாக, அதனுடைய வலியினால் அதனுடைய வலியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே காலை நேரத்திலே இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தலையை திறந்த பொழுது அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டிவிட்டு, இன்னக லலஈமுன் கான ஸாஹிபுக நர்மீஹி ஃபலா யததவ்வர், உங்களுடைய தோழருக்கு நாங்கள் அடிப்போம், அவர் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார், நீங்களோ அடிக்கின்ற பொழுது, கல்லால் எறியப்படுகின்ற பொழுது இவ்வாறு வலியை வெளிப்படுத்துகிறாய் என்று சொல்லிவிட்டு, அது எங்களுக்கு அப்போதே சந்தேகம் வந்ததுதான் என்று அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி என்கின்ற ஒரு தாபிஇ, அவர் ஒரு வரலாற்றை அறிவிக்கக்கூடியவர். அவர் ஒரு தாபிஇ, நல்லவர். ஆனால் அவர் யாரிடமிருந்து இந்த செய்தியை கேட்டார் என்று சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார். அதனால் அந்த செய்தி பலவீனம். அவ்வாறு நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு அந்த செய்தியில் உறுதி இல்லை. அந்த செய்தி என்ன சொல்கிறது அப்படி என்றால், எனவே இந்த முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஷ்ரிக்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டை சுற்றி முற்றுகையிட்ட அந்த இரவிலே அபூஜஹலும் அவர்களோடு இருந்தான். அபூஜஹல் என்ன சொன்னான் என்றால், முஹம்மத் சொல்கின்றார், நீங்கள் அவரை பின்பற்றினால் நீங்கள் அரபியர்களுக்கும் அஜமியர்களுக்கும் அரசர்களாக மாறிவிடுவீர்கள். அதேபோன்று நீங்கள் மரணத்துக்கு பிறகு எழுப்பப்பட்டால் உங்களுக்கு ஜோர்தானில் இருக்கின்ற தோட்டங்களை போன்ற தோட்டங்கள் உங்களுக்கு கிடைப்பதாக எல்லாம் சொல்கின்றார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களிலே சண்டை வந்து நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். மௌத்துக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் எழுப்பப்பட்டு நீங்கள் நரகத்திலே பொசிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் என்று அபூஜஹல் அங்கே கிண்டலாக அவர்களோடு கதைத்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே நபி அவர்கள் வீட்டிலே இருந்து வெளியேறி ஒரு பிடி மண்ணை எடுத்து தன்னுடைய கையிலே எடுத்து, ஆம் நீயும் அவர்களில் ஒருவர்தான் என்று அபூஜஹலுக்கு சொன்னவர்களாக, அதே போன்று அங்கே வீற்றிருந்தவர்கள், அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக காத்திருந்தவர்களுடைய தலையில ஒருவர்களுடைய தலையிலும் அந்த மண்ணை தூவியதாகவும், அவர்களால் நபி அவர்களை பார்க்க முடியவில்லை, அவர்கள் நபி அவர்களை காணவில்லை. இது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த ஒரு அற்புதம். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து யாசீன், அதாவது யாசீனுடைய அந்த வசனங்களை, ஆரம்ப வசனங்களை ஓதியதாகவும், ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன், அவர்களை நாங்கள் மூடிவிட்டோம், அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்கின்ற அந்த ஆயாவை ஓதியதாகவும், இந்த ஆயாக்களை ஓதிவிட்டு ஒவ்வொருவருடைய அந்த தலையிலும் நபி அவர்கள் அந்த மண்ணை வைத்ததாகவும், பிறகு அங்கிருந்து சென்றதாகவும் அந்த செய்தி சொல்கிறது. பிறகு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பிறகு அங்கே ஒருவர் வந்து காத்திருந்தவர்களிடத்திலே, நீங்கள் என்ன காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, முஹம்மதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் உங்களுடைய இந்த முயற்சியை
வீணடித்து விட்டான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மது உங்களை தாண்டி சென்று விட்டார். உங்களில் ஒவ்வொருவருடைய தலையிலும் அவர் மண்ணை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் தன்னுடைய தேவைக்காக வெளியிலே சென்றிருக்கின்றார் என்று சொன்ன பொழுது, பாருங்கள் உங்களுடைய தலையை என்று சொன்ன பொழுது அவர்கள் தலையிலே கையை வைத்து பார்க்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுடைய தலையிலே மண் இருப்பதை அவர்கள் அவதானித்து விட்டார்கள். என்றாலும் அவர்கள் அந்த வீட்டுக்குள் யார் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா என்று உள்ளே இருக்கிறாரா என்றால் அவர்கள் காணவில்லையே வெளியிலே சென்றதை. அப்படியே அவர்கள் எட்டி பார்க்கின்றார்கள். எட்டி பார்த்த நேரத்திலே அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக தூங்குகின்ற அந்த அவர்களுடைய விரிப்பிலே ஒரு அவர்களுடைய அதே போர்வையிலே நபி அவர்கள் தூங்குவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கின்றிருப்பதை பார்த்து நபி அவர்கள் தான் தூங்குகிறார்கள் என்று அவர்கள் நினைத்து என்ன சொல்கிறார்கள்? வல்லாஹி இன்ன ஹாதா ல முஹம்மதுன் நாயிமா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மது இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவருடைய போர்வை அவர் மீது இருக்கிறது. எனவே அவர்கள் இது நபி அவர்கள் தான் என்று நினைத்து அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் சுபஹாகும் வரையிலே. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விருப்பிலே இருந்து எழும்பிய பிறகுதான் எங்களுக்கு நேற்றிரவு சொன்னவர் உண்மைதான் சொல்லியிருக்கிறார் என்று இவர்கள் கதைத்து கொண்டதாக ஒரு செய்தி. இது முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி. அவர் யாரிடமிருந்து இந்த செய்தியை அறிவித்தாரோ தெரியாது. என்றால் அவர் சஹாபாக்களிடத்தில் கேட்டிருக்கலாம் அல்லது வேறு தாபியங்களிடத்திலும் கேட்டிருக்கலாம். எனவே அந்த அடிப்படையிலே சஹாபாக்களிடத்தில் கேட்டால் அந்த செய்தி உறுதியானது. ஆனால் இங்கே யாரிடத்தில் அவர் கேட்டார் என்பது தெரியாதன் காரணமாக இந்த செய்தி பலவீனமானது. நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விரைவாக அந்த மலையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். அவர்கள் ஒரு சரியான திட்டத்தை வகுத்திருந்தார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் அந்த குகையிலே தங்கியிருப்பார்கள். 3 இரவுகள் அங்கே தங்கியிருந்ததற்கு பிறகுதான் அங்கிருந்து அவர்கள் புறப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு வழிகாட்டியை அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த வழிகாட்டி ஒரு முஸ்லிம் அல்ல. அவருடைய பேர் அப்துல்லாஹ் இப்னு உரைகித். ஆனால் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அவரை வழிகாட்டியாக அவர்கள் பிடித்திருந்தார்கள். அதேபோன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்த அல்லது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருடைய அடிமையாக இருந்த ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு இரவும் ஆடுகளை மேய்ப்பார். ஆடுகளை மேய்த்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் தங்கியிருக்கக்கூடிய அந்த குகைக்கு இரவு நேரத்திலே வருவார். வந்து அந்த இடத்திலே நபி அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆட்டிலிருந்து பால்கள் எடுத்து கொடுத்துவிட்டு அங்கே அவர்கள் இரவிலே தூங்கிவிட்டு ஃபஜ்ர் ஆகுவதற்கு முன்னாலே சஹர் நேரத்திலே அங்கிருந்து கிளம்பி விடுவார். இந்த திட்டத்திலே இது ஒரு பகுதியாக இருந்தது. அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது அந்த ஆடுகள் வருகின்ற பொழுது கால் அடையாளத்தை அது இல்லாமலாக்கிவிடும். நடந்து வந்தவர்களுடைய கால் அடையாளத்தை. அவர்கள் வந்த வழியிலே வந்தால் அந்த ஆடுகளுடைய காலடையாளங்கள் தான் அங்கே இருக்கும். எனவே யார் இந்த இடத்துக்கு வந்தார்கள் என்பது அடையாளம் தெரியாமல் போகும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அபி பக்கர், இவர் ஒரு வாலிபர். இவரை எதற்கு நியமித்தார்? இவரும் அங்கே இரவுலே சென்று நபி அவர்களோடும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் அந்த குகையிலே இரவுலே தங்குவார். காலையிலே என்ன செய்வார்? குறைசிகள் நபி அவர்களை பற்றி என்ன கதைகளை கதைக்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்ற விடயங்களை அவர் கேட்டுக்கொள்வார். மக்காவிலே அவர் தங்கியிருப்பதை போன்று காண்பித்துக் கொள்வார். அந்த செய்திகளை நபி அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இரவு நேரத்திலே அவர் கொண்டு வந்து கொடுப்பார். இவ்வாறு அவர்களை திட்டத்திலே ஒரு பகுதியாக வைத்திருந்தார்கள். அவர் மிகவும் புத்திசாலியான ஒரு சிறுவனாக வாலிபனாக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்றிரவு அங்கே போய்விட்டார்கள். அப்படி போகின்ற வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக சென்றார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இயல்பு நிலையிலே இருக்கவில்லை. கடுமையான பயத்தோடு தான்
அவர்கள் அங்கே சென்று கொண்டிருந்தார்கள். எதற்கான பயம்? நபி அவர்களுக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் அந்த ஹிஜ்ரா பயணம் முடிகின்ற வரையிலே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பயம். நபி அவர்களை எப்படியாவது மதீனாவிலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும், அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பது அவர்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அது வெளிப்பட்டதை எங்களால் பார்க்க முடியும். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடமிருந்த 5000 திர்ஹம் வெள்ளி நாணயங்களை அல்லது 6000 வெள்ளி நாணயங்களை, தன்னிடமிருந்த முழு சொத்தையும் அவர்கள் அந்த பயணத்திலே அவர்களோடு எடுத்துக்கொண்டார்கள். இதையும் எடுத்துக்கொண்டு தான் அங்கே அவர்கள் குகையை நோக்கி போகிறார்கள். இப்னு அபி முலைக்கா என்கின்ற ஒரு தாபிஇ அவர் என்ன சொல்கின்றார் என்றால், அவர் ஒரு தாபிஇ, இந்த செய்தியை அவர் சஹாபியிடத்திலே கேட்டிருக்கலாம். யார் ஒரு சஹாபியிடத்திலே பல 30 சஹாபாக்களை அவர் சந்தித்தவர், அல்லது சஹாபி அல்லாதவரிடத்தில் கூட கேட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த செய்தி ஒரு முர்சலான செய்தி தான் என்றாலும் ஒரு வரலாற்று செய்தி. இந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. முதலிலே இப்னு அபி முலைக்கா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்ச நேரமா நபி அவர்களுக்கு முன்னால் செல்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்திலே நபி அவர்களுக்கு பின்னால் செல்கின்றார்கள். இப்போது நபி அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஏன் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள்? அதற்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்களாம், நான் உங்களுக்கு பின்னால் போகிறேன், உங்களுக்கு போகும் பொழுது உங்களுக்கு முன்னால் யாரும் உங்களை அவதானித்து விடுவார்களோ என்ற பயம் எனக்கு வரும், உடனே முன்னால் வருகிறேன். முன்னால் போகின்ற பொழுது பின்னால் உங்களை யாராவது தேடி வருகிறார்களோ என்கின்ற அச்சம் எனக்கு வரும். எனவே அதனால் நான் திரும்பவும் பின்னால் வருகின்றேன். முன்னால் போகின்ற நேரத்திலே அந்த அச்சம் வருகிற பொழுது பின்னால் வருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது இப்னு அபி முலைக்கா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியாக இருந்தது. பிறகு சௌர் குகையை சென்று அவர்கள் அடைந்ததும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நபி அவர்களை வெளியே நிறுத்திவிட்டு அந்த குகைக்கு உள்ளே போய் அங்கே ஏதாவது ஆபத்துக்கள் வருமா, நபி அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வரக்கூடிய ஏதாவது ஒன்று அங்கே இருக்கிறதா என்று அங்கே தேடி பார்க்கின்றார்கள், தன்னுடைய கையை போட்டு பார்க்கின்றார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏதாவது ஒன்று எங்களை தீண்டுவதாக இருந்தால் உங்களுக்கு முன்னால் என்னை தீண்டட்டும் என்று அவர்கள் சொன்னதாக அந்த இப்னு அபி முலைக்கா அவர்களுடைய அந்த செய்தியிலே இருக்கிறது. இப்னு சிரீன் ரஹிமஹுல்லா அவர்கள் முக்கியமான ஒரு தாபியீங்களின் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர். இப்னு சிரீன் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்டது. இப்னு சிரீன் ரஹிமஹுல்லா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கவில்லை. அவர்கள் வேறு யாரிடமாவது இந்த செய்தியை கேட்டிருக்க வேண்டும். யாரிடத்தில் கேட்டார் என்று தெரியவில்லை. இப்னு சிரீன் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த அடிப்படையில் இது ஒரு முர்சலான செய்தி. இப்னு முலைக்கா அவர்களுடைய அதே செய்தியை போன்றுதான் இந்த செய்தியும். ஆனால் இந்த இரண்டு செய்தியுமே ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை சொல்கின்றது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சற்று சிறப்பித்து சொன்னது போன்ற ஒரு செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், வல்லாஹி லலைலத்தும் மின் அபி பக்ரின் கைரும் மின் ஆலி உமர். அபூபக்கருடைய ஒரே ஒரு இரவு உமருடைய குடும்பத்தை விடவுமே சிறந்தது என்று சொல்கிறார்கள். உமரை விடவும் மட்டுமல்ல, உமருடைய குடும்பத்தை விடவுமே ஒரு இரவு. உமருடைய குடும்பம் என்ற உமருடைய வாழ்க்கை, உமருடைய குடும்பத்துடைய வாழ்க்கை எல்லாத்தை விடவும் அபூபக்கருடைய ஒரே ஒரு இரவு சிறந்தது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. வல யௌமுன் மின் அபி பக்ரின் கைரும் மின் ஆலி உமர். அபூபக்கருடைய ஒரே ஒரு நாள் உமருடைய குடும்பத்தை விடவும் சிறந்தது என்று அவர்களை கண்டிக்கின்றார்கள். தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியிலே என்ன சொன்னார்களாம், லகத் ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியன்தலிக இலல் காரி வ மஅஹு அபீ பக்ர். குகையை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரோடு சென்ற அந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் அபூபக்கர் முன்னால் செல்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்திலே பின்னால் செல்கிறார். இதை நபி அவர்கள் புரிந்து கொண்டு
யா அபா பக்கர் மாலக தம்ஷி சாஅத்தன் பைன யதைய வசாஅத்தன் ஹல்ஃபி, இன்னும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் எனக்கு முன்னால் போகிறீர்கள், இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு பின்னால் வருகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அதற்கு நபி அவர்களுக்கு அபூபக்கர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி பதில் சொல்கிறார்கள்? உங்களை பின்னால் தேடி வருவார்கள் என்ற பயம் வருகிற பொழுது நான் பின்னால் நடக்கின்றேன். யாராவது அவதானித்து விடுவார்கள், கண்காணித்து விடுவார்கள் என்ற பயம் வருகிற பொழுது முன்னால் நடக்கின்றேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள், யா அபா பக்கர் லவ் கான ஷைஉன் அஹ்பப்த அன் யகூன பிக தூனி, ஏதாவது நடந்தால் உங்களுக்கு எனக்கு நடக்காமல் உங்களுக்கு நடக்கட்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டதற்கு, நஅம் வல்லதி பஅஸக பில் ஹக் மா கான லிதகூன மின் முலிம்மத்தின் இல்லா அன் தகூன லி தூனக், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கு வராமல் எனக்கு வரட்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாகவும், பிறகு அவர்கள் அந்த குகையை சென்று அடைந்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே, மக்கானக யா ரசூலல்லாஹ் ஹத்தா அஸ்தப்ரி அலகல் கார், இந்த இடத்தில் நீங்கள் நில்லுங்கள், நான் உள்ளே சென்று குகையை அவதானித்து வருகிறேன், அதிலே எதுவும் ஆபத்து வரக்கூடிய விடயங்கள் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு பார்க்கிறேன் என்று அதற்குள்ளே நுழைந்து அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், அவதானிக்கின்றார்கள். பிறகு அங்கே ஒரு பகுதியை அவர் அவதானிக்கவில்லை என்று அவருக்கு ஞாபகம் வருகிறது. திரும்பவும் நபி அவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள், இதே இடத்தில் நில்லுங்கள், அந்த பகுதியையும் அறையையும் நான் பார்க்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கே நுழைந்து அதனை அவதானித்துவிட்டு பிறகுதான் நபி அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரை, இப்போது நீங்கள் இறங்குங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதில்கல் லைலா, அல்லாஹ் என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அந்த இரவு மின் ஆலி உமர், உமருடைய குடும்பத்தை விடவும் சிறந்தது என்று சொன்னதாக அந்த செய்தி சொல்கிறது. எனவே இதே போன்ற ஒரு செய்தியை ஹசனுல் பஸ்ரி என்கின்ற ஒரு அறிஞர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பல வழியிலே வந்திருப்பதனால் இந்த செய்திக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு ஆதாரபூர்வமான சஹீஹான ஒரு செய்தியிலே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோடு குகையிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய கையிலே ஒரு காயம் ஏற்படுகிறது. இரவு நேரம் குகையிலே அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே ஒரு காயம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் ஒரு கவிதை படிக்கின்றார்கள். இன் அன்த இல்லா உஸ்புஉன் துமீத் வஃபி சபீலில்லாஹி மா லகீத், நீ வெறும் ஒரு விரல் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய பாதை நீ சந்தித்தது அல்லாஹ்வுடைய பாதையிலே தான் என்று அந்த கவிதை வார்த்தைகளிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள். இவர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த நபித்தோழர். அதனால் தான் அவரை நாங்கள் இந்த உம்மத்திலே இரண்டாவது மனிதராக நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களை யார் சபிக்கின்றார்களோ, திட்டுகின்றார்களோ, அப்படிப்பட்ட ராஃபிதிகளை இஸ்லாத்தின் எதிரிகளாக நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த சஹாபாக்களை தூற்றுகின்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக இருக்க முடியாது. இஸ்லாத்தை தங்களுடைய உயிரை கொடுத்து, சொத்தை கொடுத்து வளர்த்த அந்த நபித்தோழர்களை திட்டுகின்றவர்கள் ஒருபோதும் முஸ்லீமாக இருக்க முடியாது. அவர்களை முஸ்லீம் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய இஸ்லாமே சந்தேகத்துக்குரியதுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எடுத்து சென்றார்கள். எதையுமே அங்கே விட்டு வைக்கவில்லை. அதாவது எந்த ஒரு பணத்தையும் வீட்டிலே விட்டு வைக்கவில்லை. ஈமானை விட்டு வைத்தார்கள். அந்த பெண்கள் ஈமானிலே வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவரிடமிருந்து அவருடைய ஒரு பேரப்பிள்ளை அறிவிக்கக்கூடிய பலமான ஒரு செய்தி. அதிலே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு சேர்ந்து அபூபக்கரும் வீட்டிலே இருந்து வெளியே சென்றார்கள், ஹிஜ்ரா செய்தார்கள். அந்த நேரத்திலே 5000 திர்ஹம் வெள்ளி நாணயங்கள் அல்லது 6000 திர்ஹம் வெள்ளி நாணயங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சென்றார்கள். அதுதான் அவரிடமிருந்த அனைத்து பணமும். எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் போனதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா
அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பாட்டன். அவர் ஒரு கண் பார்வை இழந்தவராக இருந்தார். அவர் அங்கே வீட்டுக்கு வருகின்றார். வந்து என்ன சொல்கின்றார் அந்த பிள்ளைகளை பார்த்து, எப்படியும் ஒரு பாட்டனாக இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய பேர பிள்ளைகளோடு இரக்கமாக இருப்பார் கூடுதலாக. எனவே அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார், வல்லாஹி இன்னி ல அராஹு கத் ஃபஜஅகும் பிமாலிஹி மஅ நஃப்ஸிஹி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன சொல்கின்றார், அவர் உங்களை நோவினைப்படுத்தி விட்டார். அவரையும் விலக்கச் செய்ததோடு அவருடைய செல்வத்தையும் அவரோடு எடுத்துக்கொண்டு சென்று உங்களை நோவினைப்படுத்தி இருக்கிறார். அவர் போவனதே உங்களுக்கு ஒரு கஷ்டம், அதோடு சேர்த்து எந்த ஒரு பணத்தையும் விட்டு வைக்காமல் அதையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று நான் கருதுகிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போது அந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், கல்லா யா அபதி இன்னஹு கத் தரக லனா கைரன் கதீரா. இல்லை தந்தையே, எங்களுடைய தந்தை அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய நலவுகளை விட்டு வைத்து தான் போயிருக்கிறார் என்று அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். பிறகு சில கற்களை எடுத்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழமையாக ஒரு இடத்திலே பணத்தை வைப்பார்கள், நாணயங்களை வைப்பார்கள். அந்த இடத்திலே ஒரு பணத்தை எடுத்து அதுக்கு மேலால் அதாவது கற்களை எடுத்து அந்த இடத்திலே வைத்துவிட்டு அதற்கு மேலால் ஒரு பிடவையை அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் போட்டுவிட்டு, இந்த குருடாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்களுடைய கையை எடுத்து அதில் நீங்கள் தொட்டு பாருங்கள், யா அபதி ضع يدك على هذا المال, இந்த பணத்திலே உங்களுடைய கையை வைத்து பாருங்கள் என்று சொல்லி அவருடைய கையை எடுத்து அங்கே வைக்கின்றார். அதுக்கு பிறகு அவர் கையை எடுத்து வைத்ததற்கு பிறகு லா பஅஸ இதா கான யத்ருக்கு லக்கும் ஹாதா ஃபகத் அஹ்ஸன. சரி, இதை அவர் உங்களுக்கு விட்டு போயிருந்தால் அவர் நல்லதுதான் செய்திருக்கிறார். வஃபி ஹாதா இப்லாகுன் லக்கும், இது உங்களுக்கு போதுமாக இருக்கும் என்று சொல்கின்றார். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வலா வல்லாஹி மா தரக லனா ஷைஅன். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு எதையும் விட்டு சென்றிருக்கவில்லை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. வலாக்கின் அரத்து அன் உஸ்கித ஹாதா ஷேഖ பிதாலிக். இந்த வயோதிபரை அப்படி செய்து நான் மௌனமாக்குவதற்கு, அமைதியாக்குவதற்கு விரும்பினேன் என்று சொல்கின்றார். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய பலமான செய்தி இது. நிலைமை இவ்வாறு தான் இருந்தது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் மலையிலே ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு இருக்கின்றார்கள். மதீனாவிலே அங்கே ஹிஜ்ரத் செய்தவர்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு அங்கே இருக்கிறார்கள். மக்காவிலே குறைஷிகளுடைய துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி அவர்களுடைய கைதிகளாக சிலர் இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே குறைஷிகள் நபி அவர்களையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தவற விட்டு விட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கடுமையாக கோபம் அடைகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழியினால் வரக்கூடிய ஒரு செய்தியிலே, அதாவது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இந்த செய்தியை அவருடைய ஒரு மௌலா அறிவித்ததாகவும், மிக்ஸம் என்கின்றவர் அவரிடமிருந்து உஸ்மான் அல் ஜஸரி என்பவர் அறிவித்ததாக வரக்கூடிய ஒரு செய்தி. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி இதை ஹசனான செய்தி என்று சொல்கின்றார். என்றாலும் இந்த உஸ்மான் அல் ஜஸரி அவர்கள் இருப்பதனால் இது பலவீனமான செய்தி. என்றாலும் இந்த செய்தியை பலப்படுத்தக்கூடிய, அவர் தனித்து அறிவித்ததை எடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே அந்த செய்தியை பலப்படுத்தக்கூடிய வேறு செய்திகள் இருக்கிறது. ஹசனுல் பஸரி அவர்கள் வழியாகவும் இதை பலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வழியாக வரக்கூடிய இந்த செய்தியிலே என்ன இருக்கிறது என்றால், குறைஷிகள் நபி அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள், அல்லது அடைப்பதற்கு, அல்லது அவர்களை வெளிப்படுத்துவதற்கு. அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த விடயத்தை சொல்லிக் கொடுத்த பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அவர்களுடைய அந்த இரவு அவர்களுடைய படுக்கையிலே உறங்க வைத்துவிட்டு அவர்கள் குகைக்கு சென்றார்கள். முஸ்ரிக்குகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காவல் காத்துவிட்டு காலையிலே அவர்களை தாக்க முற்பட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை அறிந்து கொண்ட பொழுது அவர்களுடைய சதியை அல்லாஹு தாலா முறியடித்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உங்களுடைய ஆள் எங்கே என்று கேட்டபொழுது எனக்கு தெரியாது என்று அவர்கள் சொல்லவே, நபி அவர்கள் உடைய அந்த கால் அடையாளங்களை, பொதுவாக அன்றைய காலத்திலே இவ்வாறான விடயங்கள் அவர்களுக்கு அதிலே பிரபலியமானவர்கள் இருப்பார்கள், கால் அடையாளங்களை மிகவுமே
நுணுக்கமாக தேடி அதை அதை பின்தொடரக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே இப்படி காலடையாளங்களை வைத்து அவர்கள் முயற்சியை செய்திருக்கிறார்கள் இங்கே போயிருப்பார்கள் என்று பார்ப்பதற்கு. அந்த அடிப்படையிலே அவர்கள் நபி அவர்களை தேடி அந்த மலை வரை கூட போனார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அது குழப்பமாகிவிட்டது. பிறகு அந்த மலையில இருந்த அந்த குகையுடைய வாயிலே சிலந்தி கூடு கட்டி இருந்தது என்று அந்த கூடு கட்டி இருந்ததை அவர்கள் பார்த்த பொழுது அவர்கள் இங்கே ஒருபோதும் இருக்க முடியாது என்று கருதி, ஏனென்றால் சிலந்தி கூடு கட்டி இருந்தால் இதற்குள் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று கருதி திரும்பி வந்துவிட்டார்கள் என்ற ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியிலே ஒரு பலவீனம் இருக்கிறது. காரணம், இதில் இருக்கக்கூடிய உஸ்மான் அல் ஜஸரி என்கின்ற அறிவிப்பாளர் என்றாலும் அது இன்னொரு அறிவிப்பிலும் இன்னொரு செய்தியிலும் அது வந்திருக்கிறது. இவ்வாறு நடந்திருக்கலாம், அல்லாஹு அலம். ஆனால் அவர்கள் அங்கே போய் பார்க்கின்ற நேரத்திலே, அந்த குகைக்கு பக்கத்திலே அவர்கள் சென்ற நேரத்திலே அங்கே 2 புறாக்கள் கூடு கட்டி முட்டையிட்டிருந்ததாக வரக்கூடிய அந்த செய்திகள் பலமான செய்திகள் அல்ல. அல்லது ஒரு மரம் அந்த இடத்திலே முளைத்து அந்த குகையுடைய வாயிலுக்கு முன்னால் முளைத்திருந்ததாக வரக்கூடிய செய்தியும் மிகவுமே இவைகள் அதற்கு ஓரளவுக்கேனும் பலமான அறிவிப்பாளர் வரிசைகள் கிடையாது. உருவா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியர். அவர் யார்? அபூபக்கர் ரதியல்லான் அவர்களுடைய பேரன், அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், ஜுபைர் ரதியல்லான் அவர்களுடைய மகன். அவர் இந்த நிகழ்வை பற்றி என்ன சொல்கின்றார் என்றால், இது ஒரு வரலாற்று செய்தி. அவர் யாரிடம் கேட்டார் என்று சொல்லவில்லை. அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அவர் கேட்டிருக்கலாம். அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். பொதுவாக சஹாபாக்களிடமிருந்து தான் அதிகமாக செய்திகளை அறிவிப்பார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், மக்காவில் இருந்த குறைஷிகள், முஷ்ரிக்குகள், அவர்கள் ஒன்றுபட்டார்கள், முடிவெடுத்தார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியும் இங்கிருந்து போய்விடுவார்கள், மதீனாவுக்கு போவார்கள். மதீனாவிலே அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட பொழுது, அங்கே உள்ள அன்சாரிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இங்கிருந்து சென்ற முஹாஜிர்களும் அங்கே இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்ட பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்று கொலை செய்ய வேண்டும், அல்லது அவரை அடைத்து வைக்க வேண்டும், அல்லது அவரை வேறொரு நாட்டுக்கு நாடு கடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். இதனை அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த சதியை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த ஆயாவை அவர்கள் சொல்கின்றார்கள், இது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக வ யக்துலூக வ யுக்ரிஜூக வ யம்குரூன வ யம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நாம் ஏற்கனவே அந்த ஆயாவை ஓதி காண்பித்திருந்தோம். அந்த ஆயாவை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுடைய அந்த நாள் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் அவர் படுக்கின்ற அதே படுக்கையில் படுத்தால் அவர்களை கொலை செய்வார்கள் என்று முடிவெடுத்திருந்தார்கள். பிறகு இரவோடு இரவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களும் சௌர் மலையில் இருக்கக்கூடிய அந்த குகைக்கு சென்றார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்கார் என்று குர்ஆனிலே சொல்லியிருப்பது அந்த குகையைத்தான். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கக்கூடிய அந்த விரிப்பிலே, அந்த படுக்கையிலே அவர்கள் உறங்கி அவர்களுடைய எதிரிகளுடைய கண்களை மறைத்தார்கள் என்று உருவா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். மேலே நாம் சொன்ன செய்திகளையும் இது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது எங்களிடமிருந்து தப்பிவிட்டார்கள் என்ற கோபத்திலே அவர்கள் குறைஷிகள் இருந்தார்கள். எப்படியாவது இவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள். பல இடங்களுக்கும் ஆட்களை அனுப்பினார்கள். யார் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு அல்லது மரணித்தவர்களாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள், ஒருவருக்கு 100 ஒட்டகம் என்று
வகையிலே கொடுக்கப்படும் என்று அவர்கள் பரிசை அறிவிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் 3 நாட்கள் இவ்வாறு வலை விரித்து தேடினார்கள். இவ்வாறு தேடினாரும் அவர்களுக்கு இறுதியாக இந்த 3 நாட்களிலும் 3 இரவுகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு மாட்டிப்படவில்லை. அவர்கள் இருக்கக்கூடிய குகைக்கு பக்கத்திலே வந்திருக்கிறார்கள். அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களிலே ஒருவர் தங்களுடைய கால்களுக்கு கீழால் பார்த்துவிட்டால் எங்களை பார்த்து விடுவார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மா தன்னுக யா அபா பக்ரின் பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா, நாங்கள் இருவரும் தான் இருக்கிறோம் என்று அபூபக்கரே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், மூன்றாவது ஆளாக இருக்கிறான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தைரியமூட்டினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்ததெல்லாம் அவர்களுடைய உயிருக்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்கின்ற பயம்தான் அவர்களுக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தைரியமூட்டினார்கள். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் இந்த சம்பவத்தை குர்ஆனில் ஞாபகப்படுத்தி இருக்கிறான். ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. இருவரில் ஒருவராக, அதாவது அபூபக்கர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரில் ஒருவராக என்ன செய்தார்கள், குறைசி காஃபிர்கள் அவர்களை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் இருவரும் குகையிலே இருக்கின்ற நேரத்திலே அவர் தன்னுடைய தோழரை பார்த்து, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். உண்மையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதைவிட பெரிய சிறப்பு என்ன வேண்டும்? அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த நிகழ்வை குர்ஆனிலேயே பதிய வைத்திருக்கிறான். இந்த உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சிறந்த ஒருவர் நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு நபி அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்தும் சஹாபாக்களுடைய நடத்தைகளிலிருந்தும் அதை தெளிவாக தெரிய முடியும். எனவே இந்த குர்ஆன் வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பை எடுத்துச் சொல்கின்றது. உர்வா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியிலே, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் விசாரித்த பொழுது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு அதை பற்றி தெரியாது என்று சொன்ன பொழுது அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், நபி அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். எனவே அவர்கள் எல்லா பக்கங்களிலும் நபி அவர்களை தேடி ஆட்களை அனுப்புகிறார்கள். குறிப்பாக நீர்நிலைகள், அந்த இடங்களிலே மக்கள் தண்ணீர் குடிப்பதற்காக செல்வார்கள். பிரயாணிகள் அந்த இடங்களுக்கு வருவார்கள். இந்த இடங்களுக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி அவர்களுடைய பரிசை அறிவிக்கின்றார்கள். அந்த குகைக்கும் கூட அவர்கள், அந்த இடத்துக்கும் கூட அவர்கள் வந்திருக்கிறார்கள். குகை உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பக்கம் செல்லாமல், குகை இருப்பது அடுத்து வேறொரு பக்கம், மதீனாவுக்கு எதிரான பக்கம், இந்த பக்கத்துக்கு தான் சென்றிருந்தார்கள். நபி அவர்கள் இந்த பிரயாணத்தின் போது எந்தெந்த அஸ்பாபுகளை ஒரு முஸ்லிம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்தார்கள். எல்லா அஸ்பாபுகளையும் எடுத்தார்கள், ஏற்பாடுகளை செய்தார்கள், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தார்கள். அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று அவர்கள் அஸ்பாபுகளை எடுக்காமல் இருக்கவில்லை. ஒரு முஸ்லிமுக்கு இதில் பெரிய பாடம் இருக்கிறது. தன்னால் முடியுமான எல்லாவற்றையும் செய்துவிட்டு தான் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி இருந்தாலுமே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அற்புதங்களை, முஅஜிஸாக்களை காண்பிக்கின்றான். பொதுவாக இந்த பயணத்திலும் நிறைய காண்பித்திருக்கிறான். இதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இதையெல்லாம் சொல்லி அவர்கள் தயாராகவில்லை. இல்லை, அவர்கள் ஒரு மனிதன் எவ்வாறு தயாராக வேண்டுமோ, எவ்வாறு அஸ்பாபுகளை, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய காரணிகளை, உலகத்திலே உள்ள காரணிகள் எடுக்க வேண்டுமோ அவற்றை எல்லாத்தையும் அவர்கள் ஏற்பாடுகளை செய்தார்கள். எனவே எதிரிகளுடைய கண்களை மறைப்பதற்காக மதீனா பக்கம் இருக்கக்கூடிய இல்லாமல் அடுத்த பக்கத்திலே, அதற்கு எதிரான பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மலையிலே அவர்கள் தங்குவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். எனவே உர்வா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த குகைக்கு இடத்திலே கூட அவர்கள் வந்தார்கள். அதற்கு மேலால் அவர்கள், குகைக்கு மேலால்
அவர்கள் ஏறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற சப்தத்தை கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே பயந்தார்கள், கவலைப்பட்டார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அமைதியை அல்லாஹ்விடமிருந்து ஒரு அமைதி இறங்கியது என்று சொல்லிவிட்டு அவர்கள் குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ஃபஅன்ஸல அல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. அல்லாஹு தஆலா அவனுடைய சக்கீனாவை, அமைதியை அவர்கள் மீது இறக்கினான். நீங்கள் கண்களால் பார்க்காத ஒரு படையை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான். வஜஅல கலிமத்தல்லதீன கஃபருஸ் சுஃப்லா, நிராகரித்தவர்களுடைய வார்த்தையை கீழானதாக அல்லாஹ் ஆக்கினான். வகலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை அதுதான் மிக உயர்ந்தது. வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹு தஆலா யாவற்றையும் மிகைத்தவனும் ஞானம் மிக்கவனும் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஒருவர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது பைஹக்கியில் இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலுக்கு முன்னால், அல்லாஹுடைய உதவிக்கு முன்னால் குறைஷிகளுடைய முயற்சிகள், அவர்களுடைய ஆணவம், பெருமை எல்லாம் உருண்டோடியது, தோல்வி அடைந்தது. அவர்கள் மற்றவர்களிடத்திலும் உதவிகளை தேடினார்கள். பக்கத்திலே உள்ளவர்கள், தூரத்திலே உள்ளவர்கள், மக்காவுக்கு சூழ உள்ளவர்களிடத்திலெல்லாம் ஆள் அனுப்பி எப்படியாவது இவர்களை பிடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த முயற்சிகளை எல்லாம் தோல்வி அடைய செய்தான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அடுத்த பாடத்திலே இந்த ஹிஜ்ராவிலே நடந்த இன்னும் சில செய்திகளை பார்ப்போம்.